ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் திருச்சி வந்துட்டோம் காய்ஸ். திருச்சியில் சிஸ்டர் வீட்டுக்காக வந்தோம். சிஸ்டர் வீட்டில் அம்மா நேற்று ஈவினிங்கே வந்துட்டாங்க. நான் இன்றைக்கி டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன் காய்ஸ். வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணோன்னா, வர மகாலட்சுமி அந்த பட்டு சென்டருக்கு வந்தோம் காய்ஸ். அங்கே வெறும் பட்டு சுடிதார்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு ஃப்ளோரில் இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த சுடிதார்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் சிஸ்டர். அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க காய்ஸ். ரேட்டும் மாடரேட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது. நல்ல துணியை பார்த்தோம்னா நல்லா உழைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதோடய குர்த்தீஸு இதெல்லாமே இந்த ஹேங்கரில் தொங்க போட்டிருக்க மாதிரி நிறைய தொங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க காய்ஸ். இங்கே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் அவங்க அனுசரிக்கிறது, இந்த எல்லாருக்கும் எடுத்து போடுறது, இந்த மாதிரி இது பண்ணுறதும் கஸ்டமர் சர்வீஸும் நல்லாயிருக்கு இவங்கக்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இவங்க சைடில் செவத்தில் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க காய்ஸ். அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கோயில் கோபுரங்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரங்கள், அதில் இந்த பீடத்தில் இருக்கும்ல அது அப்புறம் பல சிற்பங்கள்லாம் ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க காய்ஸ். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய அந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த பட்டு நம்ம பிரித்து பார்க்கும்போது அதில் பிரிஞ்சு வரும் இல்லையா, அதெல்லாம் ஒருத்தர் நல்லா முடிச்சு போட்டு நாட் போட்டு அதுக்குன்னே தனி ரேக் மாதிரி 2 ரேக் வச்சுருக்காங்க. அதில் செங்கக்கல் சைஸில் 2 இது வச்சுருக்காங்க. அந்த 2 3 வச்சுருக்காங்க ஒருத்தவங்கள்ட்டையும் ஒரு டேபிள்லேயும். அவருக்கு என்ன ஒர்க்குன்னா, இவங்க இந்த மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை அவர் மறுபடியும் நாட் போட்டு பேக் பண்ணி கரெக்டாக அந்தந்த செட்டில் வைப்பார். அதுதான் அவரோட டியூட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அதை 2 3 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்தோங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சாரீஸ் கலெக்ஷனில் பார்த்தோம்னா பட்டு சாரீஸ் எல்லாமே 1000 1500க்கு கீழேயும் இருக்குது, 1000க்கு மேலேயும் இருக்குது. 1000ல் எடுத்தோம் அப்படின்னா ஓரளவு மாடரேட்டாக இருக்குது காய்ஸ். அதில் நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த அடியில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா வெள்ளை கலர் துண்டு, அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா சாரீ நல்லா ஒயிட்டாக தெரியணும், நல்லா பிரைட்டாக தெரியணும், அந்த கலர் சாரியோட கலர் தன்மை நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நல்லா அடியில் எப்போவுமே ஒயிட் கலரில் இது மாதிரி விரிச்சிட்டு அது மேலே சாரியை விரித்து காமிக்கிறாங்க காய்ஸ் கலெக்ஷன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவும் சிஸ்டரும் ஒரு சாரீஸ் எடுத்திருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பட்டு இருக்க மாதிரி அம்மா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே அதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்கவுங்க டியூட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. சாரீஸ் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் இதில் நிறைய ரேக் காலியாக இருந்துச்சு போல். அந்த ரேக்லலாம் புது ட்ரெஸ் வந்திருக்கும் இல்லையா, அது ஸ்டாக்கு, அதை ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க சில பேர். அப்புறம் அந்தந்த இடத்துல மிரர் வச்சுருந்தாங்க காய்ஸ். மிரர் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா நம்ம சாரீஸோ குர்த்திஸோ எது வேணாலும் நம்ம அணிஞ்சு பார்த்துட்டு ட்ரையல் ரூமும் இருக்குது. ட்ரையல் ரூம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரையல் ரூமில் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கண்ணாடியில் நம்ம ட்ரெஸ்ஸை வச்சும் பார்த்தும் வாங்கிக்கலாம் காய்ஸ். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அம்மா இந்த ப்ளூ கலர் சாரீ வச்சு பார்க்குறாங்க பார்த்திங்களா. இதில் பட்டு அதிகமாக இருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டும் பார்த்திங்கன்னா மாடரேட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலரு சாரீஸ் வச்சுருந்தாங்க. அந்த ப்ளூ கலர் சாரியும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டைப் தான், ஆனால் காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் 3வது ரோஸ் கலர் சாரீ காய்ஸ். இந்த ரோஸ் கலர் சாரீ கொஞ்சம் மெல்லிஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதை அப்புறம் செலக்ட் பண்ணல. அப்புறம் நாங்கள் பில் போடுற இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் இருக்குல்ல திருப்பதியில் இங்கேருந்து சாரீ வாங்கிட்டு போய் தானமாக கொடுப்பாங்களாங்க காய்ஸ். அந்த மாதிரி ஒரு சாரீ ஒன்று சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. அது 3400 என்னவோ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பில் போடுற செக்ஷனில் நாங்கள் பில்லை போட்டுட்டு அப்படியே பக்கத்து செக்ஷனில் தான் காய்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம பில் போட்டது பில்லை கொண்டே கொடுத்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெஸ்ஸஸை கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா இதுவும் சென்னை சில்க்ஸில் இருக்க மாதிரியே அந்தந்த ரேக்கில் 2 3 பேரை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்தந்த பில்லு வந்த உடனே அந்தந்த ரேக்கில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களோட டியூட்டியாக இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் பர்ச்சேஸ்
பண்ணிவிட்டு கடைசியாக வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சாமி வந்து சென்டரில் வச்சுருந்தாங்க காய்ஸ். அந்த சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணி தந்தாங்க. ஐயர் டெபிட் பண்ணி ஒரு ஐயரை வந்து டெபிட் பண்ணி அந்த ஐயர்கிட்ட இருந்து நம்மள்ட்ட ஆசீர்வாதம் பண்ணி தர்ற மாதிரி தந்தாங்க காய்ஸ். ட்ரெஸ் நம்ம வாங்குகிற ட்ரெஸ்ஸை வந்து அந்த ஐயர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தருவார். இதுக்காகவே ஐயரை டெபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. கடைசியாக வரும்போது தீபம் காமிச்சு சந்தனம், குங்குமம், விபூதி எல்லாமே தந்தார். அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம் காய்ஸ். வெளியே வந்துட்டு நாங்கள் பேக் எடுத்துகிட்டு அப்படியே 2 வீலரில் தான் போனோம். 2 வீலரில் போயிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம் காய்ஸ். 2 வீலரில் போயிட்டு அப்படியே ஆப்போசிட் லேன் 2 இருந்தது, அங்கேயும் போயிட்டு வந்தோங்க.